பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம். இயேசு நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை படிக்கலாம். லூக்கா 18:1 ஒரு பகுதியை மட்டும் படிக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். விசுவாசிகளே, உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். எதற்காக தெரியுமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆம் தேவ ஜனங்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஆம், உங்களுக்கான வார்த்தை அதுதான். வாழ்க்கையிலே ஜெபம் பண்ணுங்கள். சூழ்நிலைகளை எல்லாம் பாராதீர்கள். சூழ்நிலைகளுக்கு மேல் ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய கரங்களில் எல்லாவற்றையும் ஒப்படையுங்கள். அவர் பார்த்து கொள்வார். அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் அற்புதமாய் நடத்துவார். அவர் அதிசயமாய் நடத்துவார். அவர் ஆச்சரியமாய் நடத்துவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது அந்த ஏழை விதவைக்கு பதில் கிடைத்தது போல நமக்கும் பதில் கிடைக்கும். அந்த ஏழை விதவைக்கு தீர்வு கிடைத்தது போல நமக்கும் தீர்வு கிடைக்கும். அந்த ஏழை விதவையினுடைய போராட்டத்திற்கு ஆண்டவர் பதிலளித்தாரே, நமக்கு ஏன் பதிலளிக்க மாட்டார்? அந்த ஏழை விதவை போராடி கொண்டிருந்தாலே, அந்த ஏழை விதவை காத்திருந்தாலே, அந்த ஏழை விதவை ஜெபம் பண்ணினாலே, அந்த ஏழை விதவை தொடர்ந்து போராடினாலே அவளுக்கு ஒரு விடுதலை கிடைத்ததை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஜெபம் விடுதலையை கொண்டு வருகிறது. ஜெபம் பதிலை கொண்டு வருகிறது. ஜெபம் தீர்வை கொண்டு வருகிறது. ஜெபம் எந்த ஒரு காரியத்திற்கும் கடைசி முற்றுப்புள்ளி வைப்பதே ஜெபம் தான். ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாட்கள்ல அநேகர் ஜெபம் பண்றதுல சோர்ந்து போயிட்டாங்க. என்ன ஜெபம் பண்ணி கிடைக்க மாட்டாங்குது. ஜெபம் பண்ணி நடக்க மாட்டாங்குது. ஜெபம் பண்ணி எவ்வளவு நாளா நாம காத்திருக்கிறோம். அதனால நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஜெபத்திலே சோர்ந்து போக வேண்டாம் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபிக்கிற காரியத்திலே ஒரு நாளும் பின்வாங்க வேண்டாம். ஜெபிக்கிற காரியத்திலே ஒரு நாளும் சோர்வடைய வேண்டாம். ஜெபிக்கிற காரியத்திலே ஒரு நாளும் அதைரியப்பட வேண்டாம். ஜெபிக்கிற காரியத்திலே ஒரு நாளும் என்ன ஜெபம் பண்ணி நடக்கலையே என்று மனதிலே எண்ண வேண்டாம். ஆண்டவர் என் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளையில் பதில் தருவார். பிரைஸ் தி லார்ட். 25 வருடங்கள் ஆபிரகாமுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. 25 வருடங்களுக்கு பிறகு ஒரு மகன் கிடைத்தான். ஈசாக்கின் ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. 2 குழந்தைகளை ரெபெக்காள் பெற்றெடுக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கும் பதில் கிடைத்தது. யாக்கோபுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. ஏசாவுனுடைய மனதை கர்த்தர் மாற்றினார். உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். எங்கெங்கே மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமோ அங்கங்கே மாற்றங்களை ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவரை பற்றி பிடியுங்கள். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவரை உறுதியாய் பிடியுங்கள். அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார். ஜெபத்தை கேட்கிறவர் அதற்கான பதிலை தருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி. ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு போதியும். அநேக நேரங்கள் நாங்கள் சோர்ந்து விடுகிறோம். ஜெபத்திலே தளராமல் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களோடு இருப்பார். ஆமென். ஆமென்.